இந்த வீடியோல நம்ம போக்கோவோட X7 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்லாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல, யாருக்கு செட் ஆகும், செட் ஆகாது, அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவோட நடுவுலையும் கடைசியிலையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல மட்டுமே 100+ வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம். எல்லாமே லாங் வீடியோஸ். அது மட்டும் இல்லாம 70+ ப்ராடக்ட் வாங்கி ஓனா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதுல நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு உண்மையான அன்பையும் சப்போர்ட்டையும் தான். அதை மட்டும் தாங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே சேம் கலர் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே இங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்க 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இருக்கு. டைப் C to டைப் A கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேப்பர் பாக்ஸ், சிம் ரிமூவல் பின்னு, முக்கியமா ஒரு பிரீமியம் குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா ஒரு சில பிராண்ட்ஸை மட்டும் கேஸை பத்தி இவ்வளவு உயர்த்தி பேசுறேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்பவே பேசிக்கான கேஸ் தான் கொடுத்துட்டாங்க. அது ஒரு 15 to 20 டேஸ்ல வாஷ் அவுட் ஆயிடுது. ஆனா இதுல கொடுத்துருக்கிற கேஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. சில பிராண்ட்ஸ் கேஸே கொடுக்கறது இல்ல, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதோட பேட்டரியை பத்தி பேசுவோமே. இங்க உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100% 1 hour 4 minutesல இருந்து 1 hour 8 minutes வரலிமான டைம் கன்சிஸ்டண்டா கிடைக்குது. இந்த கெப்பாசிட்டிக்கு இந்த சார்ஜிங் டைம்ன்றது நல்லா தான் இருக்கு. இங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது பெரிய அளவுக்கான ஹீட்டிங்லாம் இந்த போன்ல கிடைக்கல. அதுவுமே நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். இங்க ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது நான் முக்கியமா ஒரு ஹெவியான கேமிங் ஒரு 60 fpsல, அது மட்டும் இல்லாம ஒரு 45 மினிட்ஸ்க்கான கேமரா, ஐடியல் டிராப்னு பார்க்கும்போது ஒரு 6 to 7 ஹவர்ஸ்ல ஒரு 3% வலிமான டிராப் இந்த போன்ல கிடைக்குது. அப்புறம் ஒரு மீடியம் அப்ளிகேஷன் 1 ஹவர்னு சொல்லி புஷ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் செக் பண்ணி முடிக்கும் போது 1.5 நாள்ல 7.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் இந்த போன் வழியா கிடைச்சிச்சு. இங்க வேர்டிக்ட் என்னன்னா, இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2024 வந்த எல்லா போக்கோ ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போதும் இந்த போன்ல உங்களுக்கு பெட்டரான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஆனா இதே கெப்பாசிட்டி இருக்கிற மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அடுத்தது இந்த போக்கோ X6 Proல 6500 mAh மேல கொடுத்துருக்காங்கல்ல. இந்த போனை நான் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்த உடனே அதுல எப்படி இருக்குன்றத வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போமே. இங்க டிஸ்பிளேக்கு 6.67 இன்ச்ல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு கர்வ்டு பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இங்க டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே தான் இருக்கு. மேஜரா மிகப்பெரிய லேக்லாம் இல்ல. ஆனா ஒரே விஷயம், நீங்க ஏதாவது கட்டில்ல படுத்துட்டு ஒரு ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா மிஸ்டச் ஒரு சில நேரங்கள்ல ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் செட்டிங்ஸ்ல ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை வச்சு நீங்க டியூன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க பிரைட்னஸ் பார்க்கும்போது 1200 nits வலிமான ஹை பிரைட்னஸ் மோடும் 3000 nits வலிமான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இதை நான் செக் பண்ணும்போது இண்டோர்ல பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இல்ல. அவுட்டோர்லயும் நல்லாவே மேனேஜபிளா தான் இருந்துச்சு. ஓவராலா இங்க பிரைட்னஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அடுத்ததா இதுல இருந்து வீடியோக்கு போகும்போது யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்றீங்கன்னா 4K 60 fps HDR சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. இதுல டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல எல்லாமே ரிச்சா தான் கொடுத்துருக்காங்க. இங்க நார்மல் வீடியோஸும் 4Kல வாட்ச் பண்ண முடியும். அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் ரெண்டா கொடுத்துருக்காங்க. டாப்ல அந்த அளவுக்கான வால்யூம்லாம் கிடையாது. பாட்டம்ல வால்யூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஓவராலா ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இங்க உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 3.5mm ஜாக்ல இந்த போன்ல கிடைக்காது. ஆனா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது லோயர்ல தான் லொகேட் ஆயிட்டு இருக்கு. இதோட அக்யூரசி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கோட குவாலிட்டியுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. இதே இதோட நெட்வொர்க்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நம்பர்ஸ்லாம் விட்டுருங்க. ஆக்சுவல் நெட்வொர்க் குவாலிட்டின்னு வரும்போது இங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு லோவான நெட்வொர்க் ஏரியா, மீடியமான ஏரியா, ஒரு நல்லா கிடைக்கிற ஏரியா, இந்த 3 ஏரியாலுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதோட இன்டர்நெட் ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லாவே ஹோல்டு பண்ணுச்சு. அடுத்தது இங்க காலிங் குவாலிட்டியை பத்தி பேசும்போது இங்கேயும் நல்லாவே பண்ணிருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு பாட்டம்ல ஒரு மைக் இருக்கு. டாப்ல 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும், ப்ளூடூத்ல 5.4க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இந்த டிவி, ஃபேன் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இதோட டிஸ்பிளே, ஸ்பீக்கர், இன் டிஸ்பிளே இதெல்லாமே ஓகே. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறவங்களுக்கு, நீங்க ஒரு நார்மல் யூசரா இருக்கீங்க, இல்ல ஒரு மீடியமா உங்க ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த போன் தாராளமா செட் ஆகும். ஆனா ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட்ல பாக்குறீங்கன்னா இந்த போன் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இங்க டைமென்சிட்டியோட 7300 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க அல்ட்ரான்றது நேம்ல தான் இருக்கு. மத்த எல்லா டைமென்சிட்டி 7300 மாதிரி தான் இந்த போனுமே இருக்கு. இங்க பெஞ்ச்மார்க்னு பார்க்கும்போது ஆன்டுடோல 6.17 lakhs வலிமான ஸ்கோர் கிடைக்குது. இதே 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் சரி, தெர்மல் த்ராட்லிங்ல இருக்கிற ஸ்டெபிலிட்டியும் சரி இந்த போன்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது CODல ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. 90 FPS வரலையும் கேமிங் நீங்க புஷ் பண்ண முடியும்.
ஆனால் பிஜிஎம்ஐ போகும்போது 60 FPS சொல்லிமான கேமிங் தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு தாங்க ஓகேவா இருக்குது. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் விளையாட ஆரம்பிக்கும் போதே நல்லாவே ஃப்ரேம் ட்ராப்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும் போதும் சரி, இந்த கேமிங் புஷ் பண்ணும் போதும் சரி, மேஜரான ஹீட்டிங் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ கேமிங் ஆஸ்பெக்டில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். சரி, கேமிங்க்கு இது வேணான்னு சொல்கிறேன், அப்போ வேற என்ன தான் இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது தான் இதோட பில்டு குவாலிட்டி உள்ள வருது. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிராப் ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்கும், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஏரியாலாம் போட்டு விளையாடாதீங்க, கண்டிப்பாக ஃபோன் வந்து உடஞ்சிரும். அடுத்ததாக இங்கே ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP66, 68, 69 இந்த 3 ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கிடைக்கும், வாட்டரில் தண்ணியில் போட்டு விளையாடவும் செய்யலாம். ஆனால் ஆக்சிடென்டெல்லாம் தண்ணியில் விழுது உடனே எடுத்துடுறீங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவுமே நல்ல தண்ணியில் தான். இதே ஒரு மீடியமாக உப்பு தண்ணி இருக்குது, இல்லை குளோரினேட்டட் வாட்டர் இருக்குது, இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த ஃபோனை போட்டு விளையாடுறீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து உத்தரவாதம் கொடுக்காது. இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே வந்து வாட்டர் டேமேஜ்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஃபீச்சராக எடுத்துக்கோங்க, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதோட டிசைனை பற்றி பேசும்போது பேக்கில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த போக்கோ நேமை இன்னும் கொஞ்சம் சின்னதை பண்ணியிருக்கலாம். டிசைனை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இங்கே தான் இதோட முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ரெட்மி நோட் 14 ப்ரோ ரெண்டுமே சேம் தான், கலர்ஸ் மட்டும்தான் மாறுது, மற்றபடி எல்லாமே டிட்டோவாக சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் மட்டும் 4000 ரூபாய் சேர்த்து ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதே ரெட்மி சீரியஸ் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஆஃப்லைன்லையும் கிடைக்குது. இதனால சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் ஒரு ரெட்மி ஃபோன் வாங்குறதா இருந்தால் அதுக்கு பதிலாக போக்கோ வாங்கிட்டு போங்க. அப்போ அந்த மதர் போர்டு பிரச்சனை யார் பதில் சொல்லுவா அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோட கடைசி வரையும் வாங்க சொல்கிறேன். சரி, இதை விட்டுட்டு இப்போ இதோட கேமரா சைடு போவோம். இங்கே கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு சோனி லிட்டியா 600 சென்சார் தான் பிரைமரி சென்சாராக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். ரெண்டாவதாக இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார். மூணாவதாக இருக்கிறது 2 MBக்கான மேக்ரோ. இங்கே மேக்ரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸும் கிடையாது, டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இல்லை. அல்ட்ராவைட் சென்சார்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் அளவுக்கான கலரையும் இது மேட்ச் பண்ணல. ஓவராலாக இப்படி பார்க்கும்போது டே லைட்டில் நல்லா இருக்குது, ஆனால் க்ளோஸ் அப்லாம் போறீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடையாது. இப்போ பிரைமரி சென்சார்னு வரும்போது இதில் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக ஒரு நேச்சர் சீனரிஸ்லாம் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் இமேஜஸ்மே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது அவுட்டோரில் எடுக்கும்போது நார்மல் பிக்சரும் சரி, போர்ட்ரேட் பிக்சரும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூம் பண்ணி பார்க்காத வரைக்கும் தான். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங்கில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அது இல்லாமல் இந்த கலர் டோனு முக்கியமாக ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. அப்புறம் இதோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போதும் நல்லாவே டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. ஏன்னா அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமாக இங்கே 20 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து டே லைட்டில் மிக்ஸ்டாக நல்லா இருக்குது. ஆனால் டீட்டெயில்டு ஆஸ்பெக்ட்லையும் சரி, கலர்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி நல்லாவே இல்லை, ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காங்க. இதே இப்போ வீடியோ குவாலிட்டி சைடு வரும்போது பேக்கில் உங்களுக்கு 4K 30 FPS சொல்லியமான சப்போர்ட் இருக்கு. ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு மூமெண்ட்டில் எடுக்கும்போது ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ஃபோன் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கல. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது 1080p 30 FPS சொல்லியமான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இதே இதோட சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் Android 14 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. இதில் உங்களுக்கு HyperOS 1 தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இங்கே கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா ஏதாவது ஸ்பீக்கரில் டஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு ஒரு சவுண்ட் ப்ளே ஆகும், அதுலேயே அது டஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தோம்னா அனிமேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஃபோனில் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்வைப் பண்ணும்போதும் சரி, ஓப்பன் க்ளோசிங்கும் சரி, ஓரளவுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் பார்க்கும்போது வழக்கமாக நிறையவே இருக்குது. இங்கே உங்களுக்கு 60+ அப்ளிகேஷன் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துடும். இதில் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த ஃபோன்லையும் உங்களுக்கு சிம்பிளான வழியே எல்லா அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். அடுத்ததாக இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமும் UFSல 2.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அந்த அளவுக்கு ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே சிம் கார்டு ஸ்லாட்னு பார்க்கும்போது 2 ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் இல்லாதது அப்படின்றதுனால
என்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வேணுன்றதை நீங்கள் கிளியராக பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸிங்னு வந்தோம்னா இங்கே 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நார்மலாக எந்த கார்டு இல்லைனாலும் ப்ரீபேமெண்ட் வழியாக நீங்கள் போகும்போது 2,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இங்கே ஃபைனல் ப்ரைஸிங்காக 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்லேயே இந்த ஃபோனை வாங்க முடியும். இந்த ப்ரைஸிங்க்கு இதில் டிஸ்பிளே நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு, மல்டிமீடியா கன்சப்ஷன்ற ஆஸ்பெக்ட்ல இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமாக பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் இந்த ஃபோன் வந்து தாராளமாகவே நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் எது நல்லா இல்லைன்னு கேட்டால் இதோட கேமராஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் டிவைஸும் இது கிடையாது அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. என்னதான் நான் ரிவ்யூவில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொன்னாலும் நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி, இந்த ஃபோனில் மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் வருமா வராது. இந்த டேல நான் செக் பண்ணும்போது மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் வரலன்றதை நான் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டால் இப்போதைக்கு பதில் கிடையாது. போக்கோ X3 ப்ரோலேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் பிராண்ட் வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு பதிலை சொல்லவே இல்லை. இப்போ OnePlus வந்து அவங்க கிரீன் லைனுக்கு லைஃப் டைம் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற ஒரு ஆஃபர் பண்ணாங்கல்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குடுங்க, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதே ஆஸ்பெக்ட்ல இந்த போக்கோவும் பாடுறா என்னோட டிவைஸ்க்கு நான் 3-4 வருஷத்துக்கு மதர் போர்டுன்னு வந்துச்சுன்னா நான் மாற்றி தரேன்டா ஃப்ரீயாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட பிராண்ட் வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எடுப்பாங்களான்னு கேட்டால் அது உங்களோட கையிலையும் இருக்கு. இப்போ போக்கோக்கு ஒரு கம்யூனிட்டின்னு இருக்கும், அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைங்க அடிக்கடி நிறைய பேர் எழுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிராண்ட் வந்து அந்த சைடு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் யூசரே நிறைய பேர் கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கிங்களேன், பிராண்ட் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, நம்ம இப்படியே தான் உட்காந்துருக்கணும்.